அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ரிட்டையரான ஒரு எம்ப்ளாயிக்கு எப்படி நம்ம SPF 2000 வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இனிஷியேட்டருடைய லாகின்ல நாம் உள்ளே போகணும். சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதில் எம்ப்ளாயி பில்ஸ் அண்டு அதர் ப்ராசஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா SPF ரிக்வஸ்ட். ஸோ இது வந்து கட்டாயம் ஓய்வு பெற்ற ஒரு பணியாளருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஓய்வு பெற்ற பணியாளர் வந்து இப்போ சூப்பர் ஆனுவேஷனில் கண்டினியூஷன் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவருடைய பழைய எம்ப்ளாயி ஐடிக்கு தான் அதை போட முடியும். புது எம்ப்ளாயி ஐடிக்கு போட்டோம்னா அவர் இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எரர் மெசேஜை காட்டும். ஸோ அவர் வந்து இப்போ நம்ம இப்போ எடுக்க போகிற எம்ப்ளாயி வந்து எக்ஸ் எம்ப்ளாயி, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. SPF 2000 request initiation, person type ex employee, employee number. So go கொடுக்கிறோம், வரல, requery, அந்த ரீக்வரின்றது வந்து எம்ப்ளாயி வந்து நம்ம கொடுத்து காண்பிக்கப்படலை அப்படின்னா இந்த ரீக்வரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாயை ரெஃப்ரெஷ் பண்ணி நமக்கு காட்டும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து விப்ரோ டீம்கிட்ட கேட்டு நாம் இந்த வேலையை செஞ்சுருந்துருப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த SPF 2000 எங்கள் ரிட்டையர்டான எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு நான் போட்டுட்டேன். இருந்தாலும் அது எப்படி ப்ராசஸ்ன்றதை சொல்லிடுறேன் நான். ஸோ க்ரியேட்டு, ஸோ அவங்க என்ன டேட்டில் ரிட்டையர் ஆனாங்க, சூப்பர் ஆனுவேஷன், பெனிஃபிஷியரி டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்கும், எம்ப்ளாயியா இல்லை நாமினியா அப்படின்ற கொஸ்டின் கேட்கும். நாம் போட போகிறது எம்ப்ளாயிக்கு தான். ஸோ எம்ப்ளாயி செலக்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த மாதம் ஜாயின் பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க. இல்லை தெரியல அப்படின்னா விட்டுடுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு நான் இப்போ எங்கள் HMக்கு இது தான் கொடுத்தேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து எவ்வளவோ அதை கொடுத்தேன். அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பை டிஃபால்ட் எல்லாருக்கும் 10,000 தான். ஸோ இதை கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட்டை கொடுக்க சொல்லி கேட்கும். சரி பாருங்கள், ஆல்ரெடி இப்போ நான் ஏற்கனவே போட்டதுனால ஆல்ரெடி டன்னுன்னு வருது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது வெரிஃபையருக்கு அப்ரூவருக்கு கொண்டு போகும். அந்த 3 லெவலில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் SPF 2000 sanction order entry. ஸோ இதுலேயும் அந்த பர்சன் டைப் வந்து எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய நம்பர் கொடுக்குறோம், கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை, ரீக்வரி கொடுங்க. கோ கொடுங்க, எம்ப்ளாயி டிஸ்பிளே ஆகுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்களுக்கான சேங்ஷன் ஆர்டரு என்ட்ரி போட்டாச்சு. சேங்ஷன் ஆர்டர் காப்பி கட்டாயம் நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் வச்சே ஆகணும். ஸோ க்ரியேட்டில் போங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான் இதெல்லாமே. டிரான்சாக்ஷன் நம்பரு கிளிக் பண்ணுங்கள், அத்தாரிட்டி யார், சேங்ஷன் ஆர்டர் நம்பரு, அவங்க என்னைக்கு டேட்டு, SPF கேட்டகிரி, இதில் வந்து ஒரு 5-6 கேட்டகிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து SPF 2000 அதர்ஸ், மேலே இருக்கிறதெல்லாம் எலிமெண்ட்ரி, எய்டடு, முனிசிபலுக்கு சேர்ந்தது. ஸோ கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது தான். என்ன சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 10,000 கொடுத்துட்டு ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே அப்ரூவல் குரூப் காட்டும். கீழே அந்த இடத்துல அப்ரூவல் குரூப் காட்டும். அதில் மீதி இருக்கக்கூடிய வெரிஃபையர் அண்ட் அப்ரூவல் 2 பேரோடைய சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த சேங்ஷன் ஆர்டர் என்ட்ரியை அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த 2 லெவல் வெரிஃபையர்லேயும் அப்ரூவர்லேயும் பில்லை இதை வந்து அப்ரூவ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம டைரெக்டாக பில்லு தான் போட போகிறோம். ஸோ ஃபைனான்ஸில், பேரோலில், ஜெனரேட் பில்லில், நான் சேல்ரி, ப்ராசஸ் நேமில் SPF 2000 உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க.
இங்கே சூஸ் பண்ணும்போது எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்து சர்ச் கொடுங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் எனக்கு இங்கே ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு வரும். என்ன ரீசன்னா நான் ஏற்கனவே பில்லை வந்து சேங்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பில்லை வந்து எக்ஸ் எம்ப்ளாயின்றதை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் எம்ப்ளாயி இங்கே காட்டுவாங்க. காட்டின உடனே அந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பில்லு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பில் ப்ராசஸ் வந்துடும். பில்லு வந்ததுக்கப்புறம் பில்ஸில் போயிட்டு அந்த பில் நம்பர் இங்கே கொடுங்க. பாருங்க, இதுதான் நான் எங்கள் ஹெச்எம்முக்கான பில்லு ஜென்ரேட் பண்ணேன். இன்றைக்கி தான் பண்ணேன். இதை நான் 6th மேல பில்லு ஜென்ரேட் பண்ணேன். நீங்கள் வேணால் டீட்டெயில்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அப்ரூவருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வெரிஃபையரும் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் சேங்ஷன் ஆர்டர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எங்கள் ஹெச்எம்முக்கான சேங்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கேன். 2 லெவலில் வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். அப்ரூவர் லெவலில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் சிம்பிள் ப்ராசஸ் தான் SPF 2000. இதுக்கு முன்னாடி ரொம்ப கடினமாக இருந்தது. அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த பில்லை போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.